ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல். உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை கேட்டுணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். தொலைந்தேன் நடி உன்னில் நான், எபிசோட் 31. சண்முவிடம் நல்ல பேர் வாங்க எண்ணிய ராஜ் துருவன் நகைகளை செலக்ட் செய்யும் முன் சில நகைகளை தேர்வு செய்து சண்முவிடம் அதை காட்ட, அதில் சந்தோஷம் அடைந்த சண்மு, எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாங்க என்று சாதாரணமாக கூற, அதில் கடுப்பான ராஜ், ஏய் என்ன விளையாடுறியா? இவ்வளவு நேரம் அவன் வாங்கி கொடுக்கும்போது எல்லாம் பாசம் அது இதுன்னு என்கிட்ட லெக்சர் கொடுத்துட்டு இப்போ நான் வாங்கி கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்கிற என்றதும் நிதானமாக அவனை ஏறிட்டு பார்த்த சண்மு, பாசம்ன்றது வாங்கி கொடுக்குற பொருளில் கிடையாதுங்க, வாங்கி கொடுக்குறவங்களோட மனசில் தான் இருக்குது. அந்த மனசும் என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற பாசமும் எந்த அளவுக்கு பெருசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று ராஜை சமாதானப்படுத்த முயன்றவள், அவன் அடுத்து கேட்கப் போகும் கேள்வி புரிந்ததால், அவளே அப்படி இருந்தும் நான் ஏன் அப்படி கேட்டேன்னா, எனக்கு உங்களை டென்ஷன் படுத்தி பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, அதான் என்றவளின் கண்களில் இருந்த காதலிலும் குறும்பிலும் மனதை தொலைத்தவன், நீ எப்படி கேட்டியோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு தடவை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது என்றவனின் பேச்சில் இருந்த உறுதியை கண்டு உள்ளுக்குள் உருகி போன சண்மு, விளையாடாதீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உங்கள் கூட வெளியில் வர்றதே தப்பு, அப்படி இருக்கும்போது இவ்வளவு ட்ரெஸ்ஸும் நகையும் உங்ககிட்ட இருந்து வாங்கினேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, ஒரு ருத்ர தாண்டவமே என்கிட்ட ஆடிடுவார் என்றவளின் பேச்சில் உள்ள உண்மை புரிந்தாலும் அதை ஏற்க விரும்பாத ராஜ் வீம்பாக, ஏய் அப்போ உனக்குன்னு வாங்கினதையெல்லாம் என்ன பண்ணுறது என்றதும், அதான் எல்லாத்தையும் கடைசியாக பில் போடலாம்னு வந்தேன் என்று கூற, இன்னும் எதுக்கும் பில் போடலையே, ஸோ நிகளோடதை மட்டும் வாங்கிட்டு போகலாம், என்னோடது எல்லாம் வேண்டாம். ஏய் அவன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கும்போது நான் என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க கூடாதா என்றவனின் உரிமை நிறைந்த கோபம் சண்முவை இன்பக்கடலில் மூழ்கடித்தாலும் இருக்கும் நிலை உணர்ந்து, உங்கள் பொண்டாட்டி ஆனவுடன் நீங்கள் வாங்கி தரலைன்னாலும் நானே உங்கள் சட்டையை பிடிச்சு இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன், ஆனால் இப்போ இதெல்லாம் வேணாங்க ப்ளீஸ் என்றவளின் கெஞ்சலில் மனம் இறங்கியவன், இங்கே பாரு சண்மு, இது எல்லாம் நான் என் பொண்டாட்டிக்காக ஆசையாக வாங்கினது, அதனால் என்னால் இதையெல்லாம் இப்படியே விட்டுட்டு போக முடியாது, நீ எப்போ ஊரறிய என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு வர்றியோ அப்போ இவையெல்லாம் என்ன மாதிரியே உனக்காக காத்திருக்கும் என்றவனின் பேச்சை கேட்டவளோ ராஜின் பேச்சிலும் அவனின் பாசத்திலும் வாயடைத்து போன சண்முவின் மனதில் தோன்றியதெல்லாம் இவங்க கிடைக்க, நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அந்த எண்ணம் எழுந்தவுடன் கண்களில் நேசத்துடன் ராஜை பார்த்தவளின் பார்வைக்கு சற்றும் குறையாத பார்வையை வீசிக்கொண்டிருந்தான் ராஜ். துருவன் தேர்ந்தெடுத்த டைமண்ட் செட் நகைகளையும் சில தங்க நகைகளையும் கண்ட நிகழ்வுக்கு இது எல்லாம் கொஞ்சம் அதிகம் என்று மனதில் தோன்றினாலும் கணவனின் கோபத்திற்கு பயந்து கொண்டு வாயை திறக்க முடியாமல் அமைதியாக கணவனின் தேர்வுக்கு உதவி கொண்டிருந்தவளுக்கு துருவன் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு அணிகலன்களும் அவளின் மனதை கொள்ளை கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஒரு வழியாக அனைத்து ஷாப்பிங்கும் முடிந்து ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டே அனைவரும் அவரவர் இருப்பிடம் நோக்கி சென்றனர். முந்தைய நாள் அலைச்சலின் காரணமாகவும் இன்று விடுமுறை என்பதனாலும் தூக்கம் கலைந்தாலும் கட்டிலை விட்டு இறங்காமல் அதில் கண்மூடியபடி துயில் கொண்டிருந்த மனைவியின் அருகில் அமர்ந்த துருவன் அவளின் தலையை வருடி கொடுக்க, கணவனின் வருடலில் முகமலர கண்விழித்து கணவனை பார்த்த நிகழ் தலையணையில் இருந்த தன் தலையை கணவனின் மடிக்கு மாற்றிவிட்டு அவனின் இடுப்பை கட்டிக்கொண்டு மறுபடியும் கண்மூட மனைவியின் செய்கையில் இதழில் தோன்றிய சிரிப்புடன், மகாராணிக்கு இன்னைக்கு எழுந்திருக்கிற ஐடியா இருக்கா இல்லையா என்றவனின் பேச்சு காதில் விழுந்தாலும் கண் திறவாமலேயே, இன்னும் கொஞ்ச நேரங்க என்றவளின் சினங்களை கேட்டவனோ, நோ நோ, ஒழுங்கா சீக்கிரம் எழுந்து ரெடியாகு, இன்னைக்கு உன்னை பார்க்க சிலர் வீட்டுக்கு வராங்க என்றவுடன், யாருங்க என்று தலை நிமிர்த்து கேட்டவளுக்கு, நீ முதல்ல போய் குளிச்சுட்டு கிளம்பி வா, நான் அப்புறம் சொல்கிறேன் என்றதும் சினுங்கிக் கொண்டே எழுந்து சென்று ரெடியாகி வந்தவளோ கண்களில் கேள்வியுடன் கணவனை பார்க்க, மனைவியின் சுடிதாரையும் மிதமான அலங்காரத்தையும் ஒரு ஆராய்ச்சி பார்வை பார்த்து ஒரு திருப்தியான பார்வையை மனைவி மீது துருவன் வீசினான். அதற்காகவே காத்திருந்தவள் போல் அவளும் கணவனின் பதிலில் ஆனந்தம் கொண்டாள். இது இப்பொழுதெல்லாம் அவர்கள் இருவருக்குள்ளும் நடக்கும் ஒன்றுதான். கணவனுக்கு தோற்றுதல் கூட தான் சமமாக தோன்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நிகழ் சமீப காலமாக தன் நடை உடை பாவனைகளில் சில மாறுதல்களை பின்பற்ற ஆரம்பித்திருந்தாள். என்னதான் அவளின் மாற்றம் அவளுக்குள் சிறு நம்பிக்கையை தோற்றுவித்தாலும் வெளியாட்களை சந்திக்கும் சமயம் மட்டும் எங்கிருந்தோ வந்து ஒரு அச்சம் அவளை தழுவ, அதன் காரணமாக அந்த நேரத்தில் மட்டும் கணவனிடம் தன் தோற்றத்தை அவளே இப்படி பரிசோதித்து கொண்டு அவனின் ஒப்புதல் பெற்ற பெண்தான் யாரையும் சந்திப்பாள். துருவன் அவளிடம் இது எல்லாம் தேவையில்லாதது, இப்போ எல்லாம் நீதான் என்னை விட ரொம்ப பர்சனாலிட்டியாக தெரிகிற என்று சொன்னாலும்
அந்த நேரம் அதை ஒத்துக்கொள்பவள் மறுபடியும் ஒரு சிறு குழந்தை போல் அவனிடமே அபிப்பிராயம் கேட்டு நிற்பாள். யாருங்க வராங்க என்றவளின் பேச்சை கேட்டு மனைவியின் அழகில் மயங்கி நின்றவன் சுய சிந்தனை பெற்று டிசைனர்ஸ் வராங்க நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு அளவெடுக்க என்றதும் இப்போ எதுக்கு என்ற மனைவியின் கேள்வியில் அங்கு பக்கத்தில் டேபிளில் இருந்த ஒரு பெரிய பாக்ஸில் இருந்து ஒரு கார்டை எடுத்து வந்து மனைவியிடம் காண்பித்தவன் இதுக்கு தான் என்று கூற ஒன்றும் புரியாமல் அதை வாங்கி பிரித்து உள்ளே படித்து பார்த்தவளுக்கு நாம் படித்தது நிஜம்தானா என்ற சந்தேகம் தோன்ற அதை கண்களின் வழியாக கணவனிடம் வினவியபடி நின்றிருந்தாள் நிகழ். மனைவியின் வெளிபேச்சில் இருந்த கேள்வியை உணர்ந்த துருவன் நிகழ் முதுகின் பக்கம் அவளை கட்டி அணைத்தபடி தோளின் வழியாக அவள் கையில் இருந்த பத்திரிகையை எட்டி பார்த்தபடி என்ன அப்படி பார்க்கற, இப்போ புரியுதா அவங்க எதுக்கு வராங்கன்னு என்று வினவ இது இது எப்போ முடிவெடுத்தீங்க என்று கேட்டுவிட்டு ஏன் என்கிட்ட இதை பற்றி முன்னவே சொல்லவே இல்லை என்றவளின் பேச்சில் உள்ள ஆதங்கத்தை அறிந்து கொண்டவன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன்டா, அதான் வீட்டில் உள்ளவங்க கிட்டையும் ராஜுக்கிட்டையும் உன்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன என்னோட சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருக்கா குட்டிமா என்றவனின் பேச்சில் உள்ள அன்பிலும் அவன் கண்களில் தோன்றிய ஆர்வத்திலும் உடனே திரும்பி கணவனின் நெஞ்சில் முகத்தை பதித்து அவனை இருக்க கட்டி கொண்டபடி ரொம்ப ரொம்ப என்று கண்களில் கண்ணீர் வழிய கூறினாள் நிகழ். அவளின் கண்ணீருக்கு பின் இருக்கும் செய்தியை புரிந்து கொண்டு அவளை மேலும் மேலும் தன்னுள் இறுக்கிக் கொண்டு இருந்தவனின் செயலில் அவனுக்கே தெரியாமல் துருவன் நிகழின் தேவையில்லா பயத்தை எல்லாம் இந்த நொடி அகற்றி கொண்டிருந்தான். நீ சந்தோஷமா இருக்கியா நிகழ் என்றவனின் பேச்சில் அவனை ஏறிட்டு பார்த்தவள் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கண்கள் விரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியவளின் பேச்சை கேட்டவனோ நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா, நானும் இருக்க வேண்டாமா என்று குறும்பாக கேட்க அதை கேட்டவளோ கண்களில் தோன்றிய தீவிரத்துடன் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே நான் அதை உங்களுக்காக வாங்கி தரேன் என்றவளின் பேச்சை கேட்டவனோ எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் குட்டிமா என்றவனின் குரல் வேறுபாட்டில் அவனின் கண்ணை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அதில் வெளிப்பட்ட காதலையும் மீறிய ஒன்று அது என்னவென்று அறிய முடியாமல் தனக்குள் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே அந்த ரூம் இன்டர்காம் அலறியது. அந்த சத்தத்தில் வேண்டா வெறுப்பாக மனைவியிடமிருந்து பிரிந்து துருவன் அதை எடுக்க அங்கு சென்றான். கணவன் சென்ற பிறகும் அவன் பேச்சில் இருந்து மீள முடியாமல் கையிலிருந்த கார்டில் மறுபடியும் பார்வையை ஒட்டியவளுக்கு அதில் இடம்பெற்றிருந்த துருவனுக்கும் நிகழுக்குமான ரிசப்ஷன் செய்தி இதுவரை அவளிடமிருந்த தாழ்வு மனப்பான்மையை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடித்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அது பொய்யில்லை. அதன் பிரதிபலிப்பாக தற்போது எந்தவித உறுத்தலும் மனதில் எழாமல் இதயம் அப்படியே லேசானது போன்ற ஒரு உணர்வை நிகழ் அந்த நிமிடம் உணர்ந்தாள். ஃபோனில் பேசி முடித்துவிட்டு மனைவியை நோக்கி வந்த துருவன் டிசைனர்ஸ் வந்துட்டாங்க, வா கீழே போகலாம் என்று சொல்லி அவளையும் அழைத்து கொண்டு கெஸ்ட் ரூம் சென்றான். அங்கு அவர்கள் இருவருக்குமான ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸை டிசைனர்ஸுடன் கலந்தாலோசித்து செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்த துருவன் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு மனைவியை பார்க்க, ஆனால் அவளோ சுய சிந்தனையில் மூழ்கி இருப்பதைக் கண்டு என்ன என்று கேட்க இல்லை நாம தான் அன்னைக்கே ஷாப்பிங் போகும்போதே நிறைய வாங்கணுமே அப்புறம் எதுக்கு மறுபடியும் என்றவளின் கேள்வியில் அது நீ வெளியில் போட்டுக்கிறதுக்காக வாங்கணும், இது நம்ம ரிசப்ஷன் ட்ரெஸ் அழகாக மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கணும், அதுக்காகத்தான் என்றதும் கணவனின் பேச்சை ஒத்துக்கொண்டவளோ அடுத்து பசிக்குதுங்க என்றதும் மற்றைய பேச்சை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவளுடன் சேர்ந்து அவனும் டைனிங் ஹாலுக்கு சென்றான். கடந்த ஒரு வாரம் எப்படி சென்றது என்று நிகழிடம் கேட்டால் சத்தியமாக அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளின் ரிசப்ஷன் நாளும் வந்து நின்றது. அன்று மதியமே ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ் சிறு ஓய்வுக்கு பின் அங்கு வரவழைக்கப்பட்டிருந்த பியூட்டிஷியன்ஸ் கைவண்ணத்தில் மிளர்ந்து கொண்டிருந்தாள். இறுதியாக தனக்கென டிசைன் செய்யப்பட்டு உருவாகிய அந்த ஆடையை கண்டு அப்படியே பிரமித்து போய் அதிர்ச்சியில் இமைக்க மறந்து அப்படியே உறைந்து போனாள் நிகழ். ஏனென்றால் ஆடை தேர்வின் போது அவள் துருவனிடம் இருந்தாலும் அவனையே தேர்வு செய்ய சொல்லியிருந்ததால் அவளுக்கு அவனின் தேர்வை பற்றி ஒன்றும் தெரியாது. ரிசப்ஷன் என்றால் ஒரு அழகான புடவையில் மணப்பெண்ணை பார்த்து பழகிய நிகழுக்கு தன்முன் விலை உயர்ந்த கற்களால் நெய்யப்பட்டு இடுப்புக்கு கீழ் வட்ட வடிவில் கூடை போல் பறந்து விரிந்திருந்த அந்த லெஹங்கா சோழியை கண்டு அதிக ஆச்சரியம் தோன்றியது என்றால் அதன் கூடவே கொஞ்சமும் பயமும் தோன்றியது. ஏனென்றால் இந்த மாதிரி உடைகளை அவள் படத்தில் பார்த்ததோடு சரி, அதனால் இதையெல்லாம் எப்படி அணிவது என்று கூட அவளுக்கு தெரியாது. அதைவிட இதை அணிந்து ஏதாவது சொதப்பி விடுவோமோ என்ற பயம் மனதில் உண்டாக தன் மனதை யாரிடம் வெளிப்படுத்தி தெளிவது என்பது புரியாமல் தவித்தவள்
ஆபத் பாந்தவனாக பக்கத்தில் இவளுக்கு குறையாத அதிர்ச்சியில் ஆடையின் மீது பார்வையை பதித்து வாய்ப்பிழக்காத குறையாக நின்று கொண்டிருந்த ஷண்மு முதுகில் தட்டி தோழியை சுய உணர்வுக்கு கொண்டு வந்தவள் ஷண்மு மனதில் எழுந்த எண்ணத்தை அவளிடம் வெளிப்படுத்த ஷண்முவுக்கும் அந்த பயம் உள்ளுக்குள் இருந்தாலும் அதை சொல்லி தோழியை மேலும் பயமுறுத்த எண்ணாதவள், இதில் உனக்கு என்னடி பயம்? ஒரு பாவாடை, ஒரு சட்டை, இதை போட்டுக்கிட்டு உன்னால் நிற்க முடியாதா? அண்ணன் எவ்வளவோ அழகான ஒரு ட்ரெஸ்ஸை உனக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை போட்டுக்கிட்டு அவர் கூட அப்படியே ஸ்டைலாக மேடையில் போய் நிற்க உனக்கு கசக்குதோ? அந்த 6 முழ புடவையை கட்டுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை. அதனால தேவையில்லாமல் எதையாவது யோசிச்சு கொள்ளப்பாம இதை போட்டுக்கிட்டு ரெடியாகு, நேரமாகுது என்ற தோழியின் பேச்சில் சிறிது நம்பிக்கை பெற்ற நிகழும் அதை அங்கிருந்த பெண்களின் உதவியுடன் அணிந்து கொண்டு கண்ணாடியில் தன்னை பார்த்தவளின் அழகை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மகாராணியின் தோற்றத்தில் இருந்தாள் நிகழ் ரெடியான அடுத்த நிமிடம் அதை துருவனுக்கு ஷண்மு அழைப்பு விடுத்து சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த நிகழின் பெற்றோரும் துருவனின் அம்மாவும் பாட்டியும் அவளின் அழகை கண்டு பிரமித்து போனவர்கள் நிகழை ஒவ்வொரு விதத்தில் பாராட்டி புகழ அதை கேட்டு வெட்கியவளின் அருகில் இருந்த பைரவி தன் மகளின் முகப்பொழிவிலும் அவள் இருந்த தோற்றத்திலும் அவளை நெருங்கி அவள் முகத்தை வலித்து, என் கண்ணே பட்டடம் போலடா என்று திருஷ்டி சுத்தி தன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார் என்றால் அவள் தந்தையோ அவள் தலைமீது கை வைத்து, இன்னைக்கு மாதிரியே எப்பொழுதும் சந்தோஷமா இருடா என கண்களில் தோன்றிய பெருமிதத்துடன் கூறினார். பெரியவர்களின் ஆசிர்வாதத்தையும் மகிழ்ச்சியையும் கண்டு கண்களில் ஆனந்தம் வெளிப்பட நின்று கொண்டிருந்தவளை கண்ட கோதை, சரி வாங்க, நாம போய் வந்தவங்களை வரவேற்போம், நேரமாச்சு என்று சொல்லிவிட்டு அனைவரையும் அங்கிருந்து அழைத்துச் செல்ல அவர்கள் சென்ற சிறிது நேரத்தில் நிகழின் அறைக்கு வந்த துருவனை கண்டு நிகழ் எழுந்து நிற்க மனைவியின் அழகை கண்டு முதலில் அசந்து போனவன் மற்றவர்கள் அந்த அறையை விட்டு வெளிசெல்ல காத்திருந்தவன் போல் அவர்கள் சென்ற அடுத்த நொடி மனைவியை நெருங்கி அவள் நெற்றியில் அழுந்த தன் இதழை பதித்தபடி அவள் கண்களை பார்த்து, கொல்றடி குட்டிமா என்றதும் வெட்கப்பட்டு நாணியவளின் நாணத்தில் மீண்டும் ஈர்க்கப்பட்டவன், இதுக்கு மேலே நாம் இங்கே இருந்தால் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம ரிசப்ஷன் இன்னைக்கு நடந்த மாதிரி தான். ஸோ வா, ஹாலுக்கு போகலாம் என்றபடி கை நீட்டியவனின் இடது கையின் மீது தனது வலது கையை கொடுத்துவிட்டு அவனுடன் சேர்ந்து அவளும் ஹாலை நோக்கி பயணித்தாள். கணவனுடன் கைகோர்த்தபடி ஹாலை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பெரிய நடைபாதையின் இரு மருங்கிலும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்க ஆங்காங்கே இருவரின் காதலையும் பறைசாற்றும்படியான புகைப்படங்கள் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்க அதை கண்ட நிகழுக்கு, ஓஹோ, இதுக்கு தான் 2 நாளுக்கு முன்னாடி எங்கள் 2 பேரையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்தாங்களா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய கதவை 2 காவலர்கள் திறந்துவிடவும் தன் சிந்தனையில் இருந்து மீண்டு கணவனுடன் ஒரு பெரிய ஹாலின் உள்ளே செல்ல முற்படும் போதே மைக்கில் ஒருவர் அவர்களின் வரவை அங்கு ஒலித்து கொண்டிருந்த மிதமான இசையையும் மீறி அறிவித்து அனைவருக்கும் தெரியப்படுத்த அடுத்த நொடி அங்கு ஒரு சலசலப்பு தோன்றி வந்தவர்களின் பார்வை இவர்கள் மீது பாயும் போதே 2 பக்கமும் தடுப்பு போடப்பட்டிருந்த பக்கத்திலிருந்து வெளிப்பட்ட புகைப்பட வெளிச்சத்தில் கண்கள் கூச சற்று தடுமாடிய நிகழை தடுமாற விடாமல் அணைத்தபடி அங்கேயே ஒரு நிமிடம் நின்ற துருவனின் செயலில் நிகழும் தன் பதட்டத்தை எல்லாம் மறைத்து கொண்டு அவனுக்கு ஈடு கொடுக்கும் விதத்தில் புன்னகையை முகத்தில் தவளவிட்டபடி கணவனுடன் சேர்ந்து புகைப்படக்காரர்களுக்கு போஸ் கொடுத்தாள். அதன்பின் அங்கிருந்து நகர்ந்து சென்று தனக்கு நேர் எதிராக சிவப்பும் வெள்ளையும் கலந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடையும் அதற்கு நடுவில் ஒரு பெரிய 2 பேர் அமரும் வகையில் ஒரு ஆடம்பர சோஃபா கோல்டன் நிற வேலைப்பாட்டில் வீற்றிருக்க அதற்கு மேல் வட்ட வடிவில் வெள்ளை நிற கற்களாலான ஆடம்பர விளக்குகள் தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டவளுக்கு அதன் அலங்காரம் கண்ணை பறித்தது என்றால் ஒரு ஊரை அமரும் வகையில் இருந்த அந்த ஏசி ஹாலின் விஸ்தாரத்தையும் அது அலங்கரிக்கப்பட்டிருந்த நேர்த்தியையும் கண்டு அதன் பிரம்மாண்டத்தை கண்டு உள்ளுக்குள் வியந்து கொண்டிருந்த அதே சமயம் அந்த ஆடம்பரம் அவளுக்குள் அதுவரை மறைந்திருந்த ஒருவித பதட்டத்தை மறுபடியும் தலை தூக்க வைத்ததே என்றே சொல்லலாம். அதன் காரணமாக துருவனின் கையை அவள் சற்று இறுக்கி பிடிக்க அவளின் இறுக்கத்தில் அவளின் நிலையை உணர்ந்தவன் போன்று அவனும், பி கூல் பேபி, நான் இருக்கேன்ல என்று அவளின் கைகளில் சிறு அழுத்தம் கொடுத்து கண்களை மூடி திறந்து தைரியமூட்டியவனின் பேச்சிலும் செயலிலும் சற்று நிம்மதி அடைந்த பின்னே நிகழ் கணவனுடன் மேடை ஏறினாள். மேடை ஏறியவர்களின் ஜோடி பொருத்தத்தையும் அவர்களின் அழகையும் பற்றி பேசாதவர்கள் அங்கு யாரும் இல்லை என்பதைப் போலதான் அங்கிருந்தவர்கள் அவர்களை பாராட்டி கொண்டிருந்தனர். அதற்கு காரணம் முழுவதும் சிவப்பு வண்ணத்தில் வெள்ளி முளைத்தது போல் வேலைப்பாட்டுடன் கூடிய வெள்ளை கற்கள் உடல் முழுவதும் மின்ன அதற்கு பொருத்தமாக காதிலும் கழுத்திலும் கைகளிலும் இடுப்பிலும் என்று உடல் முழுவதும் நடுவில் ஒரு பெரிய சிவப்புகள் பதித்த நுண்ணிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்த டைமண்ட் செட் நகைகளிலும் ஹேர் ஸ்டைலிஸ்ட் உதவியுடன் போடப்பட்டிருந்த மாடர்ன் ஹேர் ஸ்டைலிலும்
திருத்தப்பட்ட புருவத்துடனும் மைத்தீட்டிய கண்களினாலும் நிகழ் அப்படியே வானுலகத்து தேவதை போல் ஜொலித்தாள் என்றாள். அதற்கு சிறிதும் குறைவு இல்லாமல் துருவன் வெள்ளையும் கோல்டும் சேர்ந்த செர்வானியில் கழுத்தில் 3 அடுக்காக நடுவில் மட்டும் வெள்ளை முத்துக்கள் கோர்க்கப்பட்ட சிவப்பு நிற பவள மாலையில் அப்படியே ஒரு ராஜா போன்ற தோற்றத்தில் அதற்கே உரிய கம்பீரத்துடன் மனைவியுடன் முகத்தில் தோன்றிய புன்னகையுடன் அனைவரின் கண்களுக்கும் விருந்தளித்து கொண்டிருந்தான். மேடை ஏறிய சிறிது நேரத்திலேயே வந்தவர்கள் தங்களை பாராட்டிய பாராட்டில் தங்களுக்குள் இருந்த கொஞ்சம் நஞ்ச பதட்டமும் நிகழை விட்டு விலகி சென்றது. அதன்பின் ஒருவித ஈடுபாட்டுடனே நிகழ் கணவனுடன் வந்திருந்த விருந்தாளிகளை எதிர்கொண்டாள். இரவு 11 மணியாக ஒரு வழியாக ரிசப்ஷன் நல்லபடியாகவும் கோலாகலமாகவும் முடிய அங்கிருந்து நேராக வீட்டிற்கு சென்ற தம்பதியினர் இருவரும் மிகவும் களைத்து போயிருந்தனர். அதனால் வீட்டிற்கு சென்றவுடனே மற்றவர்களின் உதவியுடன் அலங்காரத்தை எல்லாம் களைத்துவிட்டு அதன்பின் நீராடி வந்தவளின் முகத்தில் இருந்த சோர்வை கண்ட அவளுடைய தாய் அவளுக்கான உணவை அவரே நிகழுக்கு ஊட்டிவிட அதை உண்ணும்போதே தூக்கம் அவளை தாளாட்டியது. சோஃபாவிலேயே படுத்து தூங்கியவளின் செயலில் அவளை எழுப்பாத பைரவி நிகழின் வாயை துடைத்து கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த துருவன் நிகழின் நிலையை பார்த்து கொண்டே இருக்கும்போது மருமகன் எதுவும் தப்பா நினைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவ ரொம்ப டயர்டா இருக்கா தம்பி, அதான் இங்கேயே தூங்கிட்டா என்றவரின் சங்கடமான குரலில் வெளிப்பட்ட விளக்கத்தை கேட்டவனோ, அது எனக்கு தெரியும் அத்தை, அவ ஏதாவது சாப்பிட்டாளா என்று அக்கறையாக கேட்டவனின் கேள்விக்கு கொஞ்சம் சாப்பிட்டாப்பா என்றதும், சரிங்க அத்தை, நேரம் ஆயிடுச்சு, நீங்களும் போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுங்க, நான் அவளை பெட்டில் படுக்க வச்சுடுறேன் என்றவனின் பேச்சை கேட்ட பைரவியும் அங்கிருந்து நகர்ந்து செல்ல மனைவியை தூக்கி பெட்டில் படுக்க வைத்த துருவனும் சோர்வாக இருந்ததால் அவளை அணைத்து கொண்டு படுத்த அடுத்த நிமிடம் நித்ராதேவி அவனையும் தன்னிடம் அழைத்து கொண்டார். அடுத்து வந்த 2 தினமும் பெற்றவர்களின் பின் சிறு பிள்ளை போல் அலைந்து கொண்டிருந்தவளின் செயலில் துருவனின் நெஞ்சில் சிறு பொறாமை தீ மூண்டாலும் அதை வெளிப்படுத்த முடியாமல் தனக்குள் குமரிக்கொண்டிருந்தவன் ஒரு வழியாக அவர்களும் அங்கிருந்து விடைபெற்று ஊருக்கு கிளம்பினார்கள். அதில் அவர்களின் பிரிவில் கலங்கிய மனைவியை சமாதானப்படுத்துவது இப்பொழுது துருவனின் முறையானது. அதில் தன் குமுறலை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனைவியை கெஞ்சி கொஞ்சி அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்தான். துருவனுக்கும் நிகழுக்குமான வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த சமயத்தில்தான் அவர்களின் வாழ்க்கையையே புரட்டி போடும் நாளும் வந்தது. அதன் விளைவாக நிகழ் அவளின் பிறந்த வீட்டிற்கு கண்களில் கண்ணீர் மல்க செல்ல வேண்டிய நேரமும் வந்தது. இரவு தனது அறையில் அமர்ந்து கணவனின் வருகைக்காக காத்திருந்தபடி டிவியை பார்த்து கொண்டிருந்த நிகழ் அப்பொழுது டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த சீனில் அப்படியே மெய்மறந்து அதில் மூழ்கி போயிருந்த அதே சமயம் அறையின் உள் நிகழின் நிலையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே உள்ளே வந்த துருவன், நான் வந்தது கூட தெரியாம இவ அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா என்ற ஆர்வம் மேலிட மனைவியின் பார்வையை பின்பற்றி டிவியை பார்த்தவன் அங்கு கதாநாயகியிடம் தன் மொத்த காதலையும் வெளிப்படுத்தி அதைத் தொடர்ந்து அவர்களின் நடுவில் நடக்கும் சில்மிஷங்கள் நிறைந்த ஒரு காட்சி ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இதழில் தோன்றிய கேலி சிரிப்புடன் மனைவியின் மீது பார்வையை திருப்பிய மறுநொடி அவன் முகத்தில் இருந்த புன்னகை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருந்தது. அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் அங்கிருந்த நேராக உள்ளறையை நோக்கி செல்ல ஒரு உருவம் தன்னை தாண்டி சென்றதில் சுய உணர்வு அடைந்த நிகழ் போனது தன் கணவன் என்பது மண்டையில் உரைக்கவும், ஐயோ, நான் வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்களா என்ற கேள்வியில் கூச்சம் தலை தூக்கினாலும் கணவனை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதை புறம் தள்ளிவிட்டு உள்ளே சென்று அறையில் இருந்து வெளிப்பட்ட கணவனை பார்த்தவளின் முகத்தை ஆசையாக பார்த்திருந்த மலர்ச்சிக்கு எதிர்மாறாக துருவனின் முகம் இருண்டு இருந்தது. அதை கண்டு நெஞ்சம் பதற கணவனை நெருங்கி அவன் முகத்தை வருடியபடி, என்னாச்சுங்க என்று பரிவாக கேட்க அதை கேட்டவனோ மனைவியின் முகத்தில் இருந்த கலக்கத்தில் தன் முகத்தை சாதாரணமாக மாற்றியபடி, ஒண்ணுமில்லடா, ஆஃபீஸ் டென்ஷன், அவ்வளவுதான் என்று பேச்சை மாற்றியபடி, சரி நீ சொல்லு, சாப்பிட்டியா என்றவனின் முக மாற்றத்தில் அதை உண்மை என நம்பியவள், நீங்க தான் ஃபோன் பண்ணி இன்னைக்கு வெளியில சாப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டீங்களே, அதான் இன்னைக்கு நான் சீக்கிரமே சாப்பிட்டேன் என்றவள் அதை தொடர்ந்து, நீங்க வாங்க வந்து படுங்க, ரொம்ப டயர்டா தெரியுறீங்க என்றவளின் பேச்சை மறுக்காமல் அவளையும் அழைத்து கொண்டு கட்டிலுக்கு சென்ற துருவன் நிகழ் எதிர்பாராத வண்ணம் அவளை கட்டிலில் அமர வைத்து அவள் மடியில் தலை சாய்த்து கண் மூடினான் துருவன். கணவனின் திடீர் செயலில் நிகழின் மூளையை கேள்விகள் ஆக்கிரமித்தாலும் அதை கேட்டு அவனை மேலும் இம்சிக்க விரும்பாதவள் அமைதியாக அவன் தலையை கோதிவிட நிகழின் தலைக்கோதல் தரும் சுகத்தை முழுமையாக உணரவிடாமல் சற்றுமுன் டிவியை பார்த்து கொண்டிருந்த நிகழின் முகத்தில் இருந்த ஆர்வமும் மகிழ்ச்சியும் அவனின் மூடிய இமைகளுக்குள் தோன்றியது. அவனை சுய அலசலில் ஆழ்த்தி கொண்டிருந்தது என்று சொன்னால் அது பொய்யில்லை. என்னதான் நிகழும் துருவனும் கணவன் மனைவியாக மனதளவில் மிக அந்யோன்யமாக வாழ்ந்தாலும் உடல் அளவில் அவர்கள் இருவரும் இன்னும் இணையாமல் தான் இருந்தனர்.
அதற்கு காரணம் மனைவி படிப்பை முடித்த பின் தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கலாம் என்று எண்ணிய துருவன் கட்டுக்கடங்காத ஆசை மனதில் எழுந்தபோதும் அதை அடக்கிக் கொண்டு தங்களின் கூடலை ஒத்தி வைத்திருந்தான். நிகழும் அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளாததால் அவளும் இதைத்தான் எண்ணியிருப்பாள் என்று எண்ணி தன் முடிவை நினைத்து இவ்வளவு நாளும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருந்தவனின் நிம்மதியை இன்று தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற கேள்வி எழுந்து அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. அதன் பிரதிபலிப்பாக நான் ஒருவேளை நிகழின் மனதை புரிந்து கொள்ளவில்லையா, இல்லை என்னால் அவளை புரிந்து கொள்ள முடியலையா? அதற்கு காரணம் என் கடந்த காலமா? அந்த அளவுக்கா என்னுடைய கடந்த காலம் என்னை பாதிக்கிறது என்று தனக்குள் 1000 கேள்வி எழ, ஆனால் அதற்கான விடை தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவனின் மனதில் இல்லை இல்லை, எனக்கு கடந்த காலம்னு ஒன்று இல்லவே இல்லை. அது ஒரு கசப்பான நாட்கள் மட்டும்தான். அதில் இருந்து நான் எப்போவோ வெளியில் வந்துட்டேன். இப்போது என் மனசில் இருக்கிறது எல்லாம் என் மனைவியும் அவளுடனான என் சந்தோஷமான எதிர்காலமும் தான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றவனின் மனசாட்சியோ, அப்புறம் ஏன் ராசா, உன்னால் இன்னும் ஐ லவ் யூ என்ற வார்த்தையை உன் மனைவி கிட்ட சொல்ல முடியலை என்று எதிர்கேள்வி கேட்டு அவனை திறனடிக்க, உடனே அதானே, என்னால் ஏன் என் மனைவி கிட்ட அதை சொல்ல முடியலை, அப்போ நான் இன்னும் மாறலையா என்ற கேள்வி அவனை கொள்ளாமல் கொள்ள, அதன் தாக்கத்தில் தனக்குள் உழன்று கொண்டு இருந்தவனின் கருவிழிகள் இங்கேயும் அங்கேயும் உருண்டு கொண்டு இருப்பதை கண்ட நிகழ் அவன் நெற்றியில் கை வைத்து அழுத்தி விட்டபடி, எதை நினைச்சும் டென்ஷன் ஆகாம தூங்குங்க என்ற மனைவியின் வார்த்தையில் தன்னிலை அடைந்து கண் திறந்து மனைவியின் முகத்தில் இருந்த வேதனையை கண்டவனின் இதயம் அதைவிட அதிகமாக வேதனை கொள்ள உடனே எழுந்தமர்ந்தவன், நத்திங் டு வரி குட்டிமா, ஐ எம் ஓகே என்று மனைவியை சமாதானப்படுத்த சொல்லிவிட்டு சரிவா தூங்கலாம் என்று வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் பேசியவனின் பேச்சை கேட்டு சற்று நிம்மதியடைந்த நிகழ் கணவனின் அருகில் படுத்தாலும் அவனின் மூடிய விழிகளையே சிறிது நேரம் பார்த்திருந்து விட்டு அதன் பின் தான் நித்திரையில் ஆழ்ந்தாள். ஆனால் மனைவிக்காக தூங்குவது போல் அதுவரை நடித்து கொண்டிருந்த துருவன் அவள் தூங்கிவிட்டாள் என்று தெரிந்த அடுத்த நொடி கட்டிலை விட்டு இறங்கி மெதுவாக பால்கனி கதவை திறந்து அங்கு சென்று சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தவனின் மனம் மறுபடியும் ஏட்டிக்கு போட்டியாக பேச ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவித்தவன் இறுதியாக, என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் மனைவியின் சந்தோஷம்தான் முக்கியம், அதுக்காக நான் எதையும் மாற்றுவேன், அது நானா இருந்தாலும் என்ற உறுதியான முடிவை எடுத்த பின் தான் அவனால் சற்று நிம்மதியாக உணர முடிந்தது. நிகழுக்காக துருவன் ஏற்கனவே மாறியிருந்தான் தான், அதை இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆனாலும் இன்னும் சில விஷயங்களில் தான் மாற வேண்டும். அந்த மாறுதல்கள் தான் தனக்கும் தன் மனைவிக்குமான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை உணர்ந்த அடுத்த நொடி அதற்காக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டிருந்தான் துருவன் பிறர் அறியா வண்ணம். மற்றவர்களுக்கு துருவனின் இந்த நிலையை கண்டு ஒரு துரோகம் நிறைந்த காதலை தாண்டி வருவதற்கு இவன் ஏன் இவ்வளவு மெனக்கெடணும் என்றுதான் துருவனை பார்த்து கேட்க தோன்றும். ஆனால் அதற்கான பதிலை அவன் மட்டுமே அறிவான். ஒவ்வொருவரின் காதல் தோல்வியும் அவர்களுக்கு சோகத்தை கொடுப்பது மட்டும்தான் மற்றவர்களின் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த சோகத்திற்கு பின் இருக்கும் அழிக்க முடியாத சில மனதின் வடுக்கள் யாருக்கும் தெரிவதில்லை. துருவனும் அந்த நிலையில்தான் இருந்தான். நிகழின் வரவிற்கு முன்பு வரை நிகழின் காதல் அவன் சோகத்தை அடித்து விரட்டிய அதே சமயம் துருவனின் மனதில் இருந்த வடுவின் காரணமாக அவனுள் தன் மனைவியும் அவள் காதலும் எப்பொழுதும் தன்னுடனே இருக்க வேண்டும் என்ற ஒருவித பயத்தை உருவாக்கியிருந்தது என்பதை அவளே அறியாள். இவ்வளவு நாள் அந்த பயத்தின் காரணமாகத்தான் துருவன் நிகழிடம் தன் காதல் வார்த்தைகளை வெளிப்படுத்தாமல் இருந்தான். ஆனால் இன்று அதே மனைவிக்காகவும் அவளின் சந்தோஷத்திற்காகவும் இன்று தன் பயத்தையெல்லாம் களைந்து எறிந்தான் அந்த ஆசை காதலன். தனது உள்ள மாற்றத்தை மனைவியிடம் வெளிப்படுத்தக்கூடிய சரியான நேரத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் விதி அவனின் வாழ்வில் மறுபடியும் சதி செய்தது. தொழில் சம்பந்தமாக ஏற்கனவே முடிவு செய்திருந்த ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமாக அவன் ஃபாரின் செல்ல வேண்டிய சூழ்நிலை துருவனுக்கும் நிகழுக்கும் இடையில் வந்து நின்றது. டிக்கெட் முடிவானவுடன் நிகழின் காலேஜ் சென்று அவளை சந்தித்த துருவன் அவன் தற்போது வெளிநாடு செல்ல வேண்டிய தகவலை அவளுக்கு எடுத்துரைக்க, அதை கேட்டு மனதில் கணவனின் பிரிவு துயர் எழுந்தாலும் முகத்தில் அதை வெளிப்படுத்தி அவனை கஷ்டப்படுத்த எண்ணாதவள் எவ்வளவு நாள் என்று ஏக்கமாக கேட்க, மனைவியின் இயக்கத்தை சரியாக புரிந்து கொண்டவனோ, ஒரு 10 days ஆகுண்டா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க், பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேம்மா என்றவனின் பதிலை கேட்டவள், சரி, பார்த்து போயிட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்க என்றவளின் முகத்தில் இருந்த கவலையில் அவளை அணைத்து ஆறுதல் படுத்த எண்ணிய எண்ணத்தை இருக்கும் இடம் கருதி அடக்கியவன் அவளின் கைகள் இரண்டையும் பற்றி கொண்டு, ஷுர் பேபி, நான் போனவுடன் உனக்கு கால் பண்ணுறேன், யூ டேக் கேர் என்று அக்கறையாக சொல்லிவிட்டு அவளின் கண்களில் இருந்து வலிய போகும் கண்ணீரை பார்க்கும் சக்தி இல்லாதவனாக அங்கிருந்து சென்றான் துருவன்.
போகும் கணவனையே கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்த நிகழுக்கு அடுத்தடுத்து வந்த நாட்கள் அனைத்தும் நரகமாகவே இருந்தது. நிகழின் நடவடிக்கைகளையும் அவள் முகத்தில் ஊடுருவாகாத சிரிப்பையும் கண்டு கொண்டிருந்த வீட்டினர் ஒரு மாறுதலுக்காக அவளை எங்கேயாவது அழைத்துச் செல்ல முடிவெடுத்து தன் எண்ணத்தை துருவனிடம் வெளிப்படுத்தினார்கள். அவனும் அதற்கு ஆதரவளித்தவுடன் உடனே நிகழையும் சண்முகையும் அழைத்து கொண்டு பூஞ்சோலைக்கு புறப்பட்டு சென்றனர். நிகழின் வருகையில் பைரவியும் நடராஜனும் தலைக்கால் புரியாமல் அவளை அன்பால் உபசரித்தனர். சொந்த ஊர் நிகழை கொஞ்சம் கணவனின் பிரிவு துயரில் இருந்து காப்பாற்றியது என்றே சொல்லலாம். ஆனாலும் சொந்த பந்தத்துடனும் வீட்டினருடனும் இருக்கும்போது தெரியாத ஒன்று தனிமையில் நிகழை நன்றாகவே வாட்டி எடுத்தது. கணவனை பிரிந்து இனிமேல் அவளால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்ற தற்போதைய நிலைக்கு காரணம் அவனின் மீது தான் கொண்ட கரை காண முடியாத காதல்தான் என்று உணர்ந்த நொடி அவள் இதழ் புன்னகையில் சிறிதாக விரிந்தது. நிகழை விட மோசமான ஒரு நிலைமையில்தான் துருவனும் இருந்தான். எப்பொழுதும் வேலை என்று ஒன்று வந்துவிட்டால் உணவு உறக்கமின்றி அதில் மூழ்கி போகிற துருவன் இந்த முறை அதில் இருந்து சற்று வேறுபட்டு இருந்ததை அவனாலேயே உணர முடிந்தது. அதற்கு காரணமான அவனின் மனைவியை நினைத்து இரவு தன் அறையில் உள்ளமெல்லாம் காதல் பொங்க செல்லமாக திட்டிக் கொண்டிருந்தவனின் மனம் அவளை காண வேண்டும் என்ற வெறியை உண்டு பண்ணியது. இதற்கு மேலும் தன்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு சென்றவன் ஊருக்கு சீக்கிரம் திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டான். அதனால் அங்கிருந்த வேலைகளை எல்லாம் இரவு பகல் பாராமல் செய்ய ஆரம்பித்து கான்ட்ராக்டையும் வெற்றிகரமாக சைன் செய்தவன் அது தொடர்பான ஃபேக்டரி மேற்பார்வையிடலை முடித்துவிட்டு இன்னும் 2 நாளில் ஊர் திரும்பிவிடலாம் என்ற எண்ணத்தில் குதூகலித்து கொண்டிருந்தவனின் எண்ணத்திற்கு நேர்மாறாக அன்று இரவே அவசர அவசரமாக மனைவியை தேடி ஓடினான். பாட்டியிடமிருந்து வந்த அழைப்பாலும் அது தாங்கி வந்த செய்தியாலும் பாட்டி சொன்ன செய்தியில் ஃபாரினில் இருந்து கிளம்ப வேண்டிய நிலைக்கு ஆளான துருவன் உடனே முக்கியமான ஆபீஸ் ஆட்களை போனில் அழைத்து துருவன் செய்ய வேண்டிய மேற்பார்வையிடல் வேலையை அவர்களிடம் ஒப்படைத்து அதை முடித்து அதற்கான விவரத்தை தனக்கு மெயில் அனுப்பும்படி சொல்லிவிட்டு அவசர அவசரமாக ஃப்ளைட் புக் பண்ணி நேராக பூஞ்சோலையில் இருக்கும் தங்கள் வீட்டுக்கு சென்று மனைவியை தேடியவன் அங்கு அவள் இல்லாததால் வீட்டினரிடம் அவளை பற்றி கேட்க துருவன் வந்ததே மற்றவர்களுக்கு அதிர்ச்சி என்றால் அதைவிட அவன் இன்றிரவு வருவான் என்று முன்னமே சொல்லியிருந்த கோதை வீட்டினர் அனைவரும் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தனர். நான் இங்கே என்ன கேட்டுட்டு இருக்கேன், இவங்க எல்லாம் எதுக்கு இப்போ பாட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ற எரிச்சலில் இது வேலைக்காகாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் நேரடியாக பாட்டியிடம் சென்று நிகழ் எங்க பாட்டி என்று கேட்க, டேய் இப்போ எதுக்குடா வந்ததிலிருந்து தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி கேட்டதையே எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்க என்று அதட்டியவர், என்னமோ உன் பொண்டாட்டிய யாரோ கடத்திக்கிட்டு போன மாதிரி இங்கே வந்ததிலிருந்து இப்படி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க என்று நக்கலாக கேட்க கண்களால் பாட்டியை முறைத்தவனின் முறைப்பை எல்லாம் தூசி போல் எதிர்கொண்டவர் அவங்க வீட்டில் இருக்கா என்றதும் மனைவியை காண முடியாத ஏமாற்றத்தில் இப்போ யாரை கேட்டு அவளை அங்கே அனுப்பி வச்சிங்க என்றவனின் கேள்வியில் இருந்த கோபத்தை கண்ட கோதை, நான் யாரை கேட்டுட அனுப்பணும்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன், யாரை கேட்டுட அனுப்பணும்? நீ பாட்டுக்கு அவளை அம்போன்னு தனியாக விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்ட. பாவம் என் பேத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் மாறுதலுக்காக அனுப்பி வச்சேன். நீ இப்படி நடு ராத்திரி வந்து என் பொண்டாட்டி எங்கேன்னு வந்து நின்று புலம்புவேன்னு எனக்கு என்ன ஜோசியம்மா தெரியும் என்று வாய்க்கூசாமல் பொய் உரைத்ததும் தான் தாமதம். அதுவரை அவர்களின் உரையாடலில் தலையிடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அனைவரும் கோதை பேசிய இறுதி பொய்யில் அதிர்ந்து வாய் புழக்காதது ஒன்றுதான் குறை என்பது போல் அவரை நோக்கி அனைவரும் சடாரென திரும்பி பார்க்க பாட்டியின் பேச்சில் கடுப்பான துருவன், நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களை கவனிக்கிறேன் என்றபடி அங்கிருந்து நகரப்போனவனை தடுத்து நிறுத்திய பாட்டியின் மூளை, டேய் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா என்றவரின் கேள்வியில் அவரை கண்களால் எரித்தவனை அசால்ட்டாக பார்த்த பார்வை, இப்போ எதுக்குடா என்ன முறைக்கிற? நேரம் என்னன்னு பார்த்தியா? மணி இப்போவே 11. உனக்கு தான் நேரம் காலம் இல்லைன்னா எல்லாரும் அப்படி இருப்பாங்களா என்ன என்று பேரனை கேள்வி கேட்டு மடக்கியவர், நிகழ் வீட்டில் எல்லாரும் இந்நேரம் தூங்கி இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வாசலில் போய் நின்று என் மானத்தை வாங்காமல் உள்ளே போய் படு, காலையில் போய் நிகழை கூட்டிட்டு வரலாம் என்று சொல்லியும் அங்கிருந்து இஞ்சி அளவும் நகராமல் இருந்த பேரனின் உறுதியை கண்டு மனதில் சிரித்து கொண்டவர், என்ன பார்வதி சும்மா நின்றுட்டு இருக்க, நீயாவது உன் பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை என்றதும் மகனை ஏறிட்ட பார்வதி அம்மாள், அதான் பாட்டி சொல்றாங்கல்ல துருவன், விடிஞ்சதும் அவங்க வீட்டுக்கு போய் நிகழ அழைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வா, வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா என்ற தாயின் பேச்சை கேட்டவன், இல்லம்மாம் எனக்கு எதுவும் வேணாம் என்றபடி நகரப்போனவனின் காதில், ஏண்டா வேலு, எதுக்கும் நம்ம வீட்டு கேட்டை ஒரு பெரிய பூட்டா போட்டுடு, எப்போ யாரு எகிரி குதிப்பாங்கன்னே தெரியாது என்ற கோதையின் நக்கல் பேச்சில் அப்படியே நின்ற துருவன் திரும்பி பாட்டியை முறைத்துவிட்டு அதன் பின்னே மாடிப்படி ஏறினான். இரவு தங்கள் அறையில் படுக்க வந்த அமல்ராஜ்
பாவம் கோத, பேர மூஞ்சி எப்படி தொங்கி போச்சு பாரு. ஆனாலும் நீ பேரன்கிட்ட எவ்வளவு கடுமையா பேசியிருக்க கூடாது. உன் பேச்சை மீற முடியாம எப்படி சோர்ந்து போய் மேலே ஏறி போனான் பாத்தியா என்றவரின் வருத்தமான குரலை கேட்ட கோதையோ, யாரு? உங்க பேரன் என் பேச்சை கேட்டு மேலே போனான், அதை நீங்க பார்த்தீங்க. அட நீங்க வேற, அவன் ஏன் போனான்னு உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அவனை நினைச்சு புலம்பாம சும்மா படுங்க என்றவரின் பேச்சை கேட்ட அமுல்ராஜும் மனைவி சொன்னால் கண்டிப்பாக அதில் அர்த்தம் இருக்கும் என்பதை உணர்ந்து படுப்பதற்கு ஆயத்தமானார். கோதையின் வார்த்தையை பொய்யாக்காமல் அடுத்த அரை மணி நேரத்தில் எப்படி வந்தான், ஏது வந்தான் என்பது தெரியாமல் நிகழ் வீட்டின் முன் நின்றிருந்தான் துருவன். ஏதோ ஒரு ஆர்வத்திலும் மனைவியை காண வேண்டும் என்ற வேகத்திலும் நிகழின் வீட்டின் முன் வந்து நின்ற துருவனுக்கு இப்பொழுது கதவை எப்படி தட்டுவது என்ற தயக்கம் மேலிட என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, பேசாம நிகழுக்கு கால் பண்ணு என்று ஒரு குரல் சொல்ல, அதே சமயம் வேணா வேணா, அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் எழுந்தா என்று மற்றொரு குரல் அவனை முன்னெச்சரிக்கை செய்ய என்ன செய்வது என்று புரியாமல் துருவன் தனக்குள் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே அவனின் எண்ணத்திற்கு நேர்மாறாக நிகழின் வீட்டு கதவு திறந்தது மட்டுமல்லாமல் துருவன் நிற்பதைக் கண்டு அவனை வரவேற்ற மாமனார் மாமியார் உபசரிப்பில் ஒரு நிமிடம் குழம்பி போனவனின் குழப்பத்தை அவங்களே அடுத்த நிமிடம் தீர்த்து வைத்தனர். வாங்க வாங்க மாப்பிள்ள, இப்போதான் நீங்கள் வருவீங்கன்னு பாட்டி ஃபோன் பண்ணாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிற்கிறீங்க என்றதும், அப்போ நான் போவேன்னு தெரிஞ்சுதான் இந்த பாட்டி என்னை இங்கே வரவிடாமல் தடுத்தாங்களா? பாட்டி என்று கோதையை நினைத்து பல்லை கடித்தவன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் மாமனார் மாமியாரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் முழித்தவன் உடனே அவர்களை நலத்தை பற்றி விசாரிக்க மருமகனுக்கு பதிலளித்த தம்பதியினர் துருவனின் நலன் குறித்து கேட்டறியும் நோக்கில் சில கேள்விகளை அவனை நோக்கி கேட்க, அவர்களின் விசாரிப்புக்கு வாய்வழியாக துருவன் பதிலளித்து கொண்டிருந்தாலும், இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க, இவ எங்க போனா என்று எண்ணியவனின் கண்கள் அவன் மனைவியை தான் சுற்றுமுற்றும் தேடிக்கொண்டிருந்தது. மாப்பிள்ளையின் தற்போதைய தேவையை புரிந்து கொண்ட கார்த்திகேயன் உள்ளுக்குள் அகமகிழ்ந்து போய், நிகழ் தூக்கம் வரலைன்னு மேலே மொட்டை மாடிக்கு போனா மாப்பிள்ள, நீங்க ஊருக்கு வந்தது எங்களுக்கே இப்போதான் தெரியும், அதனால அவளுக்கு இன்னும் தெரியாது, நீங்க இந்த வழியா மேலே போங்க என்றவரின் பேச்சு முடிப்பதற்குள் அங்கிருந்து அவர் காட்டிய திசையில் சென்று கொண்டிருந்த துருவனின் வேகத்தை கண்டு நகைத்தவர்களின் முகம் மட்டுமல்லாம மனமும் நிறைந்திருந்தது. மகளின் வாழ்க்கையை நினைத்து இரு படிகளாக தாவி தாவி மாடி ஏறி சென்று அங்கிருந்த விளக்கு வெளிச்சத்தில் கண்களால் மனைவியை துளாவியவனின் கண்களுக்கு விருந்தாக மாடியின் ஒரு மூலையில் நின்று வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த நிகழின் பிம்பம் பட அவளின் அருகில் சென்று அவளை பின்னாலிருந்து, ஹாய் பொண்டாட்டி என ஆசை நிறைந்த குரலில் கட்டி அணைத்தவனின் தொடுகையும் பேச்சுமே சொல்லாமல் சொன்னது நிகழுக்கு அணைத்திருப்பது யார் என்று. உடனே ஆர்வமும் ஏக்கமும் போட்டி போட கணவனின் அணைப்பில் இருந்து விடுபடாமல் திரும்பி நின்று தான் காண்பது கனவா நினைவா என்று புரியாமல் கண்களால் கணவனின் பிம்பத்தையே இமைக்காமல் பார்த்திருக்க, அதை கண்டு நிகழின் மனதை படித்த துருவன், என்னடி கனவா நிஜமானு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா என்று கேள்வி கேட்க, கணவனின் பேச்சில் இருந்து நிஜத்தை உணர்ந்த நிகழ் துருவன் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் அவன் சட்டையை தன் கைகளால் ஏந்தி தன்னை நோக்கி அவனை குனிய வைத்தவள் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து, நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் இந்த ஊரில் தான் இருந்தேன், இந்த மக்களோடவும் தான் என்னுடைய முழு வாழ்க்கையையும் வாழ்ந்தேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் என் கூட இல்லாமல் என்னால் இந்த ஊரில் இருக்க முடியலை, அவங்களோட சந்தோஷமாக வாழ முடியலை. என்னுடைய மனசும் கண்ணும் உங்களை மட்டும்தான் தேடுது. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அதே சமயம் வாழவும் முடியாதுன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு உங்கள் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன் என்று அதுவரை தான் அனுபவித்த வேதனைகளையும் வலிகளையும் வார்த்தைகளாக கணவனிடம் கொட்டியவள் அவன் நெஞ்சிலேயே முகம் புதைத்தபடி, ப்ளீஸ்ங்க, இன்னொரு தடவை என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க என்றவளின் மன்றாடலில் உள்ளமெல்லாம் உவகை கொள்ள, உடனே காற்று கூட புக முடியாத அளவு மனைவியை கட்டி அணைத்த துருவன், நானும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, இனிமே நீயே வேண்டாம்னு சொன்னாலும் உன்னை விட்டு எங்கேயும் போகிற ஐடியா எனக்கு இல்லை என்றவனின் வார்த்தையும் கைகளின் இறுக்கமும் கணவனின் பிரிவு துயரை நிகழ்வுக்கு பறைசாற்ற, அதில் எல்லையில்லா ஆனந்தத்தில் மூழ்கிய நிகழ் கணவனுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக அவனை கட்டி அணைத்து கொள்ள, மனைவியின் முகத்தை இரு கைகளால் ஏந்தி அதில் தன் இதழ் அச்சாரத்தை ஒரு இடம் விடாமல் பதித்த துருவன் அவளின் தேனூரும் இதழில் சற்று அழுத்தமாகவும் அதிகமாகவும் பதிக்க, அதில் கிறங்கி துவண்ட நிகழை தன்னுடன் இறுக்கி அணைத்து கொண்டு மேலும் மேலும் அவளை இம்சித்து கொண்டிருந்தவனின் செயலிலும் வேகத்திலும் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வெட்கியவள் அதிலிருந்து தப்பிக்க எண்ணி கணவனை தன்னிடமிருந்து பிரித்து தள்ளி திடீரென உண்டான உந்துதலில் ஏமாற்றத்துடன் ஒரு நிலையில் நின்ற துருவன் மனைவியை முறைத்தபடி, ஏய் ராட்சசி, இப்போ எதுக்கடி தள்ளிவிட்ட என்றதும் அதற்கு பதில் சொல்ல முடியாமலும் கணவனை ஏறெடுத்து பார்க்க முடியாமலும் முகமெல்லாம் குங்குமம் என சிவந்து போய் தலையை தாழ்த்தி கொண்டு நின்றவளின் அழைப்புறும் விழிகளில்
இருந்து மீண்டவனின் நிலையை உணர்ந்து கொண்ட துருவன் மேலும் அவளை சீண்ட நினைத்து, அதானே எங்கே என் பொண்டாட்டி என்னோட பிரிவில் மாறிட்டாளோன்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும், நீ எல்லாம் திருந்தாத ஜென்மோ என்றதும் கணவனின் பேச்சை கேட்டவளின் முகத்தில் அதுவரை இருந்த வெட்கமெல்லாம் விடுமுறை பெற்று இப்பொழுது அங்கு கோபம் மட்டுமே குடியிருந்தது. கணவனை கண்களால் எரித்தபடி கணவனை பார்த்து முறைத்து கொண்டிருந்த நிகழின் முகத்தை கண்டு சிரித்தவனின் கேலி சிரிப்பு நிகழை இன்னும் சூடாக்க, நான் கீழே போறேன் என்றவளின் சினுங்கள் பேச்சை கேட்டு அவள் கைப்பற்றி தடுத்து நிறுத்தியவன், போறேன் இல்லை போறோம் என்ற பதிலில், எங்க வீட்டுக்குள்ள போக எனக்கே வழி தெரியும், நீங்க ஒன்றும் என் கூட வரவேணாம், என் கையை விடுங்க என்றவளின் பேச்சை கேட்டு நகைத்தவன் அவளை தன் அருகில் இழுத்து அவள் நெற்றியில் முட்டியபடி, நான் சொன்னது உங்க வீட்டுக்கு இல்லடி, என் மக்கு பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு என்றதும் கணவனின் பேச்சில் ஒன்றும் புரியாமல் விழித்தவனின் செய்கையில், எனக்கு நாளைக்கு சென்னையில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு குட்டிமா, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலை, அதான் சென்னை வந்த உடனே உன்னை பார்க்க நேராக இங்கே ஓடி வந்துட்டேன், அதனால் நான் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும், ஸோ சீக்கிரம் உங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நீயும் என் கூடவே கிளம்பி வந்துடு என்ற கணவனின் பேச்சிற்கு பின் இருக்கும் தன் மீதான அன்பின் ஆழத்தை உணர்ந்து, இவங்க இல்லாமல் இங்கே தனியாக இருப்பதை விட இவங்க கூட போகிறதே மேல் என்று எண்ணியவள் அதையே பெற்றோரிடம் கணவன் சொன்ன காரணத்தோடு சொல்ல, அதை கேட்டவர்களோ, இப்போதான் வந்தீங்க, மறுபடியும் எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவீங்க என்ற மாமனாரின் அக்கறையில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் வரும்போதே டிரைவரோட தான் வந்தேன், ஸோ டோன்ட் வரி என்றவனின் விளக்கம் கொஞ்சம் ஏற்கும்படி இருந்தாலும் முழு மனதாக ஒத்துக்கொள்ள முடியாமல் சிந்தித்தவரின் கண்ணில் பட்ட நிகழின் பரிதவிப்பு நிறைந்த முகம் மருமகனின் வேண்டுகோளுக்கு அவர்களும் முழுமனதாக தலையாட்ட வைத்தது. உடனே அங்கிருந்து புறப்பட்ட நிகழும் துருவனும் சென்னைக்கு வந்து சேர்ந்தார்கள். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.